எந்த வேலை ரொம்ப சிரமமாக இருக்குமா ஹோட்டலில்? இலை எடுக்கிறது தான் இலை சார். எடுக்கிறது தான். இந்த நிறைய ஹோட்டல்களில் பார்த்தீங்கன்னா, எனக்கு இலை எடுக்கிறது வந்துட்டு அவ்வளோ ஆளை வச்சு இலை எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஒரு கேள்வி வருது. ஏன்னா இப்படி ஒரு செயலை வந்து நிறைய ஹோட்டல்களில் வந்து நிறைய பேர் செய்கிறதில்ல. ஏன்னா அவங்க சாப்பிட்ட இலையை அவங்களே எடுத்து போடுற மாதிரி தான் நிறைய இடங்கள்ல இருக்குது. ஆனால் சில இடங்களில் பார்த்திங்கன்னா, அவங்க சாப்பிட்டு வச்சுட்டு அப்படியே போவாங்க. மற்றவங்க சம்பளத்துக்கு ஆளை வச்சு அந்த இலையை எடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது இந்த நாடுகளில், இந்த நாட்டில் இருக்குது அப்படின்றது தான் இங்கே வந்து கேள்வியாக இருக்குது. அப்போ வந்து அந்த ஒரு அடுத்தவங்க எச்சில் ஒரு டேப்பில் க்ளீன் பண்ணுறத விட நம்ம வந்துட்டு ஒரு துணியை வச்சு அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிடுறோம். அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் ஒருத்தரோட எச்சில் பட்ட அந்த இலையை வந்து கையில் எடுத்து போடுறதுக்கு வந்து அவங்கவுங்க சாப்பிட்டவங்களே எடுத்து போடுறதுக்கு அவ்வளோ இதாக என்னன்னு தெரியல. ஆனால் ஹோட்டல்கள் வந்து ஒரு விதிமுறையை வைக்கணும். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட இடையில நீங்களே எடுத்துக்கொண்டா க்ளீன் பண்ணி வச்சிடணும், க்ளீன் பண்ணி போட்டுறணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை ஏன் இங்கே ஹோட்டல்களில் பாதி இடங்களில் கொடுக்கப்படலை அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது. அடுத்தவங்களுக்கு எவ்வளவோ சாப்பாடு வைக்கலாம், பரிமாறலாம், அதே மாதிரி டேபிளை க்ளீன் பண்ணலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படாமல் இந்த இலைகளை க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு ஆளை வச்சு சம்பளத்துக்கு இது செய்யணும்னு என்ன இருக்குது? அவங்கவுங்க சாப்பிட்டதை அவங்கவுங்க எடுத்து க்ளீன் பண்ணால் என்ன வந்துடும்? அந்த ஒரு கோரிக்கையை சில ஹோட்டல்களில் ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க? நீங்கள் எடுக்க தேவையில்ல. நீங்கள் ஆள் வச்சு கொடுக்குறவங்க வந்து ரொம்ப கேவலமாக நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்து இதனால தான் சம்பளம் கொடுக்குறாங்க. இது வந்து எங்களுக்கு கேவலமாக இருக்குது, கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இருந்தாலும் இந்த வேலையை தவிர வேறு எந்த வேலைக்கும் எங்களால் போக முடியாதனால இந்த இலை எடுக்கிறத கூட நாங்கள் பெருசாக பார்க்காம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் சில இடங்களில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த இலை எடுக்கிறத வந்து சாப்பிட்டவங்களே எடுக்கிறதுல என்ன பெரிய தப்பு வந்துட போகுது? அது ஏன் அவங்களுக்கே நம்ம எச்சில் நம்மளை எடுத்தால் அதில் என்ன பெருசாக வந்துட போகுது? நீ ஹோட்டலில் போய் சாப்பிட்ற, காசு கொடுக்குற, அதை அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்துடணும், அவ்வளோதான். மற்றபடி அடுத்தவங்களுக்கு இதனால் வந்து அந்த ஹோட்டலில் உள்ள ஊழியர்கள் வந்து உங்களோட இலையை எடுத்து க்ளீன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது இன்னும் நிறையா ஹோட்டலில் இருக்குது. அது வந்துட்டு அவங்களுக்கு வந்து அது ஒரு கேவலமான ஒரு இதாக இருக்குது. நம்மளை வந்து எச்சில் எடுக்க வச்சு அதுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்றது எங்களுக்கு வந்து ரொம்ப அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து மனசு வந்து வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் இது வந்துட்டு நிறையா ஹோட்டல்களில் இருக்குது. இன்றைக்கி வந்து சில ஹோட்டல்களில் பார்த்திங்கன்னா, சாப்பிட்ட பொருளை அவங்களே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க க்ளீன் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு அமௌண்ட்டை கொடுத்துட்டு செட்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம இலைய போட்டு சாப்பிட்றோம்னா சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த இலைய வச்சுட்டு போயிடுறது. இதுக்கு வந்து அந்த ஹோட்டலில் செய்யக்கூடிய ஊழியர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள் அந்த இலைய க்ளீன் பண்ணி அவங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்து, மறுபடியும் வர்றவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு திருப்பி அவங்களும் வச்சுட்டு போன இலைய வந்து க்ளீன் பண்ணி கொடுத்து, இதுக்கு வந்து சம்பளம் கொடுத்து ஒரு ஆளை வைக்கணும்னு என்ன இருக்குது? அவங்கள்ட்ட சாப்பிட்டு வந்து அவங்களே வந்து இலைய க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகிறதுல அப்படி என்ன அவங்களுக்கு வந்து பெருந்தன்மையாக எதுவும் இருக்காது அப்படின்றது தெரியல. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு எல்லா இடங்களையும் இப்படி தான் வந்துட்டு இருக்குது. இலை எடுக்கிறவங்களே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை விட்டாலும் எங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி, அந்த வேலையை தான் நாங்கள் செஞ்சாகணும், இதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க, அது வந்து எங்களுக்கு கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அது ஏன் நீங்களாக எடுக்க போகிறீங்க? நீங்கள் உங்கள் ஊழியர்களை வச்சு எடுக்காமல் அந்த சாப்பிட்றவங்களே வந்து அந்த இலையையும் நீங்களே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் என்ன வந்துடும் அப்படின்றது தெரியல. இன்றைக்கி நிறையா ஹோட்டல்களில் இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த இலையை எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஆளை தனியாக வச்சு அதுக்கு சம்பளத்தை கொடுத்து அவங்க சாப்பிட்டு போடுற இலையெல்லாம் ஒரு ஆள் எடுக்கணும் அப்படின்றது இங்கே வந்து ஹோட்டல்களில் இருக்குது அப்படின்றது வந்து மாறணும். இதுதான் மாற்றம். அந்த அடுத்தவங்க சாப்பிட்ட எச்சியை வந்து நம்ம எடுக்கணுன்றது என்ன? அதுக்கு வந்து சம்பளம் கொடுக்கணுமா? அவன் சாப்பிட்ட இலையை அவனே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகிறதுல அவனுக்கு என்ன அவ்வளோ பெருசாக வந்துட போகுது அப்படின்னு தெரியல. அந்த கோரிக்கையை நிறைய ஹோட்டல்களில் நீங்களே சொல்லிட வேண்டியதான். ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்டதை நீங்களே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை ஏன் வைக்க முடியலை?